இப்போ இந்த பதிவு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம 2.1 ஆம்பிளிஃபை செய்யறதுக்கு தேவையான ஸ்பேர் பார்ட்ஸ் என்னென்ன சொல்லிட்டு ஒண்ணா பார்த்துடலாம். என்னென்ன ஸ்பேர் பார்ட்ஸ் நம்ம டீட்டெயிலாக ஃபுல்லாக பார்த்துக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். 3 கேபினெட் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுறோம். இங்கே பார்த்தீங்கன்னா வின்னரோட மேட்ரிக்ஸ் இந்த மாடல் பார்த்தீங்கன்னா 2.1 இருக்கும். நான் என்ன பண்ணேன், பாட்டத்தில் 4 புஷ்ஷு அட்டாச் பண்ணிட்டேன். பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு ஆன் ஆஃப் சுவிட்சு, வால்யூம், ட்ரிபிள், பேஸு, சப்பு, எல்எஃப், ஹெச்எஃப் ஆன் ஆஃப் சுவிட்சு ஒன்று இருக்கும். ஒரு MP3 பிளேயருக்கான ஒரு கட்டோட்டம். பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூஸுக்கான ஹோல்டரும் ப்ளஸ் வந்து பவர் கார்டுக்கான லப்பர் புஷ்ஷு, 12 வோல்ட் 24 வோல்ட்டுக்கான இன்புட் கொடுக்கக்கூடிய ஒரு ஜாக்கெட்டும், கூலிங் ஃபேனுக்கான ஒரு கட்டவுட்டு. மார்டின் கம்பெனியோட TDA 7297 இது ஒரு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. TDA 7297 இல்லைனா 7397 இந்த ஐசி யூஸ் பண்ணலாம். நம்ம யூஸ் பண்ணுற ஐசி பார்த்தீங்கன்னா TDA 7297 ஐசி ப்ளஸ் ஈட்ஸிங் வந்து பார்த்தீங்கன்னா காரில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஈட்ஸிங் நான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7 mm இருக்குங்க. நல்லா வென்டிலேஷனோட இருக்கும், அதனால் இதை யூஸ் பண்ணுறேன் நான். இதிலே பார்த்தீங்கன்னா பவர் ஆம்பும் வந்துடும், ப்ளஸ் PTயும் இதில் வந்து இன்பில்ட்டாக வந்துடும். ப்ளஸ் 5 வோல்ட் ரெகுலேட்டரோட மார்டின் கம்பெனி இந்த போர்டு வரும். இந்த போர்டு ரொம்ப அருமையாக இருக்கும். ஆட்டோக்கு இந்த மாதிரி 12 வோல்ட் பேட்டரியில் ஒர்க் ஆகக்கூடிய சிஸ்டத்துக்கு இது பக்காவாக சூட் ஆகுங்க. 0-12 3 ஆம்ப் உடைய ஒரு நல்ல குவாலிட்டியான ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுறீங்க. ப்ளஸ் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஓன் போர்டு நான் யூஸ் பண்ணுறேங்க. இது கடை வைக்கிறதுல நான் ஓன் மேக் பண்ணது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒரு 4 amps டயோடு வந்து நான் இங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இதை டிசியாக மாற்றுறதுக்காக, ஸ்மூத் பண்ணுறதுக்காக ஒரு என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா 4500 மைக்ரோஃபாரட் கெப்பாசிட்டி இருக்குது. இதுக்கு 25 வோல்ட்டே போதும். ஏன்னா இது என்ன ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுறீங்களோ அதிலேருந்து 2 மடங்கு வோல்டேஜ். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து 12 வோல்ட் இன்ட்டு 2 24 வோல்ட். அதாவது மார்க்கெட்டில் 25 வோல்ட் இருந்தால் நீங்கள் வாங்கிக்கலாம், பக்காவாக இருக்கும். நம்ம அடுத்து ஒரு மெயின் பார்த்திங்கன்னா ஒரு MP3 பிளேயரு, 3 ஸ்டீரியோ கண்ட்ரோல், 47K 3 ஸ்டீரியோ கண்ட்ரோல், ஒரு ஸ்பீக்கர் ஜாக்கெட். ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா 2 ஸ்பீக்கர் அவுட்புட்டாக வரும், அதனால் நான் 2 ஒரு சிங்கிள் ஜாக்கெட் யூஸ் பண்ணிக்கிறேன். ஒரு 6 amps ஃபியூஸ் ஹோல்டரு, 6 amps ஆன் ஆஃப் சுவிட்சு, ஒரு குவாலிட்டியான பவர் கார்டு, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெயின்போ ஒயர் வந்து ஒரு 1 மீட்ரு, ப்ளஸ் ஹீட் சிங்க் 2 mm 3 mm ஸ்லீவ், 5 mm ஸ்லீவ் வந்து ஒரு மீட்டர் வாங்கியிருக்கேன். ஃபஸ்ட் நம்ம பவர் சப்ளை மேக் பண்ணிடலாம். இங்கே ட்ரான்ஸ்ஃபாரில் பார்த்தீங்கன்னா இந்த பச்சை கலர் இருக்குல்ல, இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைமரி. இந்த ரெட் கலர் வந்து பார்த்தீங்கன்னா செகண்டரி. நம்ம ஆல்ரெடி நான் மார்க் பண்ணிட்டேன். இந்த பொசிஷனில் வச்சு நான் ஃபஸ்ட்டு இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து என்ன பண்ணுறோம், நம்ம ஆல்ரெடி ஃபியூஸையும் நான் வந்து இங்கே கேட்டால் பாருங்கள், ஆல்ரெடி நான் ஃபியூஸையும் நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம பவர் கார்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரப்பர் புஷ் கேட்டால் பாருங்கள், இந்த உள்ளே நம்ம உள்ளே வாங்கிக்கலாம். எடுத்துகிட்டு ஒரு நாட்டு வச்சு நம்ம டைட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி நாட்டு போட்டுருங்க. நம்மளுக்கு அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஒயர் இப்படி இழுத்தாலும் ஒன்று வெளியே வராது இருக்கும். சேஃப்டிக்காக லப்பர் புஷ் ஒயர் பண்ணால் நம்ம எர்த்து வந்து பாஸ் ஆகாது. இப்போ பார்த்தீங்கன்னா வரக்கூடிய, அதாவது பவர் கார்டில் வரக்கூடிய ஒரு ஒயர் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் நம்ம என்ன சொன்ன மாதிரி ட்ரான்ஸ்ஃபார்மரில் க்ரீன் கலர் பார்த்திங்கன்னா ப்ரைமரி. ஒரு ஒயரை பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு வந்து இந்த க்ரீன் கலர் ஒயர் கூட ஹீட் சிங்க் ஸ்லீவ் போட்டு நம்ம கனெக்ட் பண்ணியாச்சு. என்ன ரீசன்னா இது வந்து நியூட்ரலுங்க, தெளிவாக புரிஞ்சுங்க. வரக்கூடிய ஒரு ஒயரை ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு வந்து ட்ரான்ஸ்ஃபார்மரோட நியூட்ரலோட கனெக்ட் பண்ணியாச்சுங்க. இதை நம்ம கீழ் வாட்டமாக வச்சு இன்சர்ட் பண்ணிக்கலாம். அடுத்து இருக்கக்கூடிய ஒரு ஒயரை பார்த்திங்கன்னா நியூட்ரல் முடிஞ்சு போச்சு. ஃபேஸ் வந்து டேரெக்டாக நம்ம ஃபியூஸ் ஹோல்டரோட பாட்டத்தில் கொடுத்துருக்கோம். இந்த பாருங்க, 2 பின் இருக்கும் ஃபியூஸ் ஹோல்டரில். ஒரு பின்னில் சால்ட்ரிங் பண்ணி ஹீட் சிங் ஸ்லீவ் 2 ஸ்லீவ் ஹெவியாக போட்டுருக்கோம். ஏன்னா பாட்டில் டச் ஆனாலும் உங்களுக்கு வந்து ஒன்றாகாது. ஒன்று கனெக்ட் பண்ணி அது மேலேருந்து ஒரு ஒயர் போடுங்க. இந்த ஒயர் வந்து அது மேலேருந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். இது எங்கே வரணும்னா இதுவும் வந்து அதேமாதிரி ரூட்டிங் பண்ணிட்டு நம்ம ஷார்ட்டிங்கில் இருக்கக்கூடிய இந்த சுவிட்சுக்கு வரணுங்க. சுவிட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த ஓன் பார்த்திங்கன்னா மேலே இருக்கணும், ஐன்றது வந்து கீழே இருக்கணும். என்ன ரீசன்னா ஐனா ஆனு, 0னா ஆஃபுங்க. மேலே கொடுங்க, எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா மேலே கொடுங்க. அப்போ தான் வரக்கூடிய சப்ளை வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக புரிஞ்சுங்க. இந்த ஓவில் கொடுங்க, அப்போ தான் நீங்கள் கொடுக்கக்கூடிய சப்ளை ஸ்ட்ரெயிட்டாக வந்து மேலே நிற்கும். நீங்கள் ப்ளக்கே இன்சர்ட் பண்ணிவிட்டு மெயினில் சுவிட்ச் ஆன் பண்ணாலும் இந்த மேலே நிற்கும். நீங்கள் கீழே மாற்றி கீழே கொடுத்துடாதீங்க, மேலே கொடுக்கணும்.
இங்கே கீழே என்ன கொடுக்கணும்னா, ஏற்கனவே நியூட்ரல் கொடுத்துட்டு இன்னொரு பாயிண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மரோட ப்ரைமரி வந்து இருக்கும் அதில் கீழே, அதை வந்து இங்கே கொடுத்துடலாங்க. நம்மளது பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்மரோட ப்ரைமரி அதாவது சுவிட்ச் கனெக்ஷன் முடிஞ்சு போச்சு. அடுத்தது என்ன பெண்டிங் பார்த்தீங்கன்னா, ட்ரான்ஸ்ஃபார்மரோட செகண்டரிக்கு நமக்கு சப்ளை கொடுக்கணும். CUB 15K சொல்லிட்டு இந்த பிரிட்ஜ் ரிஃப்ளெக்டர் நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம். நம்ம பாட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ரெட் ஒயரும் பார்த்தீங்கன்னா இந்த பாட்டத்தில் ஒரு 3 mm வச்சு நம்ம சால்டிங் பண்ணிடலாம். ப்ளஸ் இந்த கெப்பாசிட்டரை இந்த சைடு பாசிட்டிவ், அதனால் நம்ம இந்த பொசிஷனில் வச்சு நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ப்ளஸ் இதை அவுட்புட் நம்ம இங்கேருந்து எடுத்துகிட்டு இது ரெண்டுத்தையும் நம்ம ஏற்கனவே ஆல்ரெடி ஹோல்ஸ் பண்ணி வச்சுருக்கேன், இங்கே ஸ்க்ரூ பண்ணிடலாம். ஃபஸ்ட் நான் வந்து ஆஸ் யூஸ்வலாக நம்ம பவர் கார்டை இன்சர்ட் பண்ணிடலாம். பவரில் சுவிட்ச் ஆன் பண்ணிட்டேன். நம்ம மல்டிமீட்டரில் ஃபஸ்ட் நம்ம ஏசி வச்சுக்கலாம். ஏசி ஓட்டில் 200 வச்சுருக்கேன். ரீடிங் பாருங்கள் 13.4. பொதுவாகவே ட்ரான்ஸ்ஃபார்மர் இன்புட் வந்து வர வோல்டேஜ்லேருந்து 1.4%, அதாவது ஆர்எம்எஸ் வோல்டேஜ்னாங்க. டிசியோட அவுட்புட் வோல்டேஜ் நம்ம கெப்பாசிட்டி யூஸ் பண்ணதால என்ன ஆகும்னா ஒரு 5 வோல்ட் அதிகமாக காட்டுங்க. அது என்ன ரீசன்னா, நீங்கள் பயப்பட தேவையில்ல. நீங்கள் ட்ரான்ஸ்ஃபார்மர் இன்புட்டில் கம்மியாக காட்டும், ஆனால் அது ரெக்டிஃபிகேஷனுக்கு அப்புறம் கெப்பாசிட்டியில் சார்ஜ் ஆகும்போது அது வந்து 1.4%, அதாவது வரக்கூடிய ஏசி சப்ளை இன்ட்டு 1.4 டைம்ஸ் வந்து நம்ம மல்டிபிள் வோல்ட் கிடைக்கும். இப்போ நம்ம அதே மல்டிமீட்டரில் டிசி செலக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம பார்த்தது பார்த்திங்கன்னா இன்புட்டில் பார்த்தோம், நம்ம அவுட்புட்டில் பார்த்தலாம், கெப்பாசிட்டியோட அவுட்டில் பார்த்தலாம். நம்மளுக்கு தெரியும் 0 to 12 வோல்ட்டு. அப்போ நம்ம 20 செலக்ஷன் பண்ணிட்டு இப்போ நம்ம இந்த அவுட்புட்டில் பார்ப்போங்க. நான் ப்ளஸ் மைனஸ் மாற்றி வச்சுருக்கேன், அதனால் உங்கள் ரீடிங் வந்து பார்த்திங்கன்னா மாற்றி காட்டுது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இன்புட்டில் 13 வந்துச்சு, அவுட்புட்டில் 18 வருது பாருங்கள். என்ன ரீசனாக எப்பயுமே ட்ரான்ஸ்ஃபர் அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 இன்புட்டோட 5 + 5 வந்து அதிகமாக தான் இருக்குங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி 13.5 இன்ட்டு 1.4 டைம்ஸ் பண்ணிங்கன்னா இந்த வரும். இது பயப்பட தேவையில்ல. நீங்கள் அவுட்புட்டு வந்து லோடு கூட கனெக்ட் பண்ணும்போது, அதாவது ஆம்ப்பு கூடயோ இல்லை வேறு எதுவும் அப்ளிகேஷன் கூட கனெக்ட் பண்ணும்போது அந்த 12 வோல்ட்டு இல்லை 13 வோல்ட்டுக்கு கரெக்டாக வந்து செட் ஆகிடுங்க. இது கெப்பாசிட்டியோட சார்ஜிங், அதனால் நம்மளுக்கு இப்படி காட்டும். அடுத்து நம்ம இந்த போர்டை நம்ம சப்ளை ஆஃப் பண்ணிடலாம். டைரெக்டாக இதில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பவர் ஆம்பையும் யூஎஸ்பி போர்டும் ப்ளஸ்ஸு இந்த கண்ட்ரோல் நம்ம கொடுத்தா ஆம்பிளிஃபையரை பாட வச்சு பார்த்தலாம். இது வந்து லென்த்தாக போகிறதால இது ஃபஸ்ட்டு பார்ட்டாக வச்சுட்டு அடுத்த பார்ட்டில் ஆம்பையும் யூஎஸ்பி சப்ளையும் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போடுவோம். எதுக்காக இந்த வீடியோ நான் தெளிவாக சொல்லியிருக்கேன்னா, புதுசாக பார்க்குறவங்க இது இனிஷியல் ஸ்டேஜான ஆம்பிளிஃபையர், இதை நீங்கள் கற்றுட்டாலே அடுத்த ஸ்டேஜான ஆம்பிளிஃபையர் ஈஸியாக நீங்கள் செய்யலாம். நம்ம வீடியோ பிடிச்சிருக்க நம்பரை மறக்காமல் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த நல்ல பதிவு சந்திப்போம்.